நடிப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வாய் பேச வராது, காது கேட்க வராது. அதுதான் மேட்ரு. படம் நல்லா தான் சார் இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது, கிளாராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் மேலே ஓகே, பரவாயில்ல படம். படத்துல மியூசிக் எப்படி இருந்துச்சு பிரகாஷ் குமாருக்கு? மியூசிக்லாம் நல்லா, சாங்லாம் எதுவும் கிடையாது பெருசாக, சாங்கே கிடையாது படத்தில். பட் ஆனால் மியூசிக்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். எப்படி நடிச்சிருக்காரு அருண் விஜய்? ஓகே பக்கா. நம்ம பிதாமகனில் விக்ரம் சார் நடித்த மாதிரி தான். ஓகே பரவாயில்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் வாய் பேச முடியாது அதுதான், ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீன் எப்படி சார் இருக்கு? ஆக்ஷன் சீன் பரவாயில்ல, ரொம்ப பெருசாலாம் ஆக்ஷன் சீன்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நல்லா இருக்கு ஆக்ஷன் சீனு. ஒரு இது சொல்கிறது, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இது ஒரு இது லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் படம் பாருங்க, நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஏன்னா பாலா சார் படம்னா ரொம்ப ராவாக இருக்கும், ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் சார் இது, பார்க்கலாம். வயலன்ஸ் சீன் கொஞ்சம் நிறைய இருக்கா இல்லையா? வயலன்ஸ் சீனா ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, பார்க்கலாம். ஓகே. அருண் விஜய் எப்படி சார் நடிச்சிருக்காரு? அவரு நடிப்பு ஓகே, டயலாக் தான் இல்லை, பேச்சு இல்லைல்ல. அவர் உண்மையாக நடிச்சிருக்கு, அப்படி ஆக்ஷன் நடிப்பு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாலா படத்துக்கு இந்த பாலா படத்துக்கு என்ன சார் பேசணும்? எப்படிதான் டைம் போகிறது சொல்லவும் இல்லை. சார் இருக்கு அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்லா தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக போய் அப்படியே இன்ட்ரோலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா தான் இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த பாலா படத்துக்கு இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த பாலா படத்துக்கு இந்த படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் பிதாமகனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிச்சிருப்பாப்புல, அதே ஹேர் ஸ்டைலு எல்லாமே, ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எல்லாம் அருண் விஜய் கொடுத்துருக்காப்புல, நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். இதில் அருண் விஜய் நடிப்பு எப்படி தான் இருக்கு? நடிப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வாய் பேச வராது, காது கேட்க வராது. அதுதான் மேட்ரு இந்த படத்துலேயே. அவர் ஊமையாக காட்டியிருப்பாங்க. அது படம் பாருங்கள், பார்த்தா தான் புரியும் நிறைய பேருக்கு. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், உங்களுக்கு கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடா? மனசு திருப்தியாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குன்னு இல்லை, அது நல்ல கஷ்டமான சீன் தான் லாஸ்ட்டில் இருந்தது. பாருங்கள், எல்லாம் படத்தை பார்த்தா தான் புரியும். அண்ணன் தங்கச்சி ஒரு பாச படம் இது, டிஃப்ரெண்ட் நமக்காக எடுத்த படம், நல்லா இருக்குது, பாருங்கள் படத்தை.